السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையில்ல நிர்வாக பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரபீஉல் அவ்வல் மாதத்தில் இரண்டாவது நாள் விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சபையிலே நாம் எதை பேசுகின்றோமோ, எதை நாம் செவிமடுக்கின்றோமோ, அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இங்கு வராதவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்டதற்கு பல காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களில் ஒரு காரணம் என்னவென்றால், பிரிந்து கிடைக்கின்ற மனிதர்களை எல்லாம், மனித உள்ளங்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்துவதற்காக, ஓர்மைப்படுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான் என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், சகோதரத்துவத்தை மலரச் செய்ய வேண்டும், ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸ்களும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் சூரத் ஆல இம்ரான், அதிலே 103வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், இது குன்தும் அஅதாஅன், நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள். அரபு நாடுகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்னால் பல கோத்திரங்களாக, பல கூட்டங்களாக, பல பிரிவுகளாக அவர்கள் பிரிந்து கிடந்தார்கள். சதாவும் சண்டைதான். காலையில விழித்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரையிலும் சண்டையிட்டுக் கொண்டேதான் இருப்பார்கள். ஜாதி சண்டை, இந்த மாதிரி கலவரங்கள் ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கும். தன்னுடைய தோட்டத்தில் ஒரு ஒட்டகம் வாய் வைத்து தண்ணீரை குடித்த காரணத்தினால் பல 100 ஆண்டுகள், அதாவது வரிசையாக அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார்கள் என்பதையெல்லாம் வரலாறுகள் சொல்லி காட்டும். எனவேதான் வரலாற்று ஆசிரியர்கள் அந்த காலத்தை இருண்ட காலம் என்று குறிப்பிடுவார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இது குன்தும் அஅதாஅன், நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்தான், நண்பர்களாக ஆக்கி வைத்தான். ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு என்று சொன்னால், இந்த அருள் என்பதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாங்கன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன, அல்லாஹ் சொல்லுகின்றார், இந்த சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக அனுப்புவதை கொண்டு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கின்றான். அந்த அருளை கொண்டுதான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, மனித உள்ளங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கின்றான். ரசூலுல்லாஹ் மட்டும் வரலன்னு வச்சுக்கிடுவோம். ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னால நரக விளிம்பிலே நீங்கள் எல்லாம் ஆகியிருந்தீர்கள்.
நரக விளிம்புனா என்ன அர்த்தம்? தடிக்கு விழுந்தா நரகம்தான். அந்த மாதிரி நீங்கள் இருந்தீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் நரகத்தை விட்டும் உங்களை பாதுகாத்தான் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹ் இறை தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்னால அரபு நாடுகள்ல 2 கோத்திரம். ஒரு கோத்திரத்துக்கு பேரு அவுஸ், இன்னொரு கோத்திரம் ஹஸ்ரஜ். 2 பேரும் அண்ணன் தம்பி தான். அண்ணன் பிள்ளைகளும் தம்பி பிள்ளைகளும் காலங்காலமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இறை தூதராக வந்த பின்னால் 2 குடும்பத்தாரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி, சண்டையிடுவது மனித தன்மை அல்ல, உலகத்தில் யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர்களும் கிடையாது, தாழ்ந்தவர்களும் கிடையாது, நம்ம எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள், எனவே சண்டையிடக்கூடாது என்று சொல்லி அவர்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி கடைசியில எப்படி புகழப்பட்டார்கள் அப்படின்னா, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், இவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இன்றைக்கும் குர்ஆன்ல நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த அளவிற்கு அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா, அவர்களை எல்லாம் மனங்களை ஒன்று சேர்த்து வைத்தான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் பிறப்பால் யாரும் உயர்ந்தவர்களும் கிடையாது, தாழ்ந்தவர்களும் கிடையாது. கோட கோபுரங்கள்ல ஒரு குழந்தை பிறந்தாலும், பிளாட்பாரத்துல ஒரு குழந்தை பிறந்தாலும் பிறப்பால் இருவரும் சமம்தான். ஒருத்தர் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர், ஒருத்தர் ஆங்கில மொழியை தாய்மொழியாக கொண்டவர், ஒருத்தர் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர், ஒருத்தர் ஹிந்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவர், ஒருத்தர் உருது பாஷையை தாய்மொழியாக கொண்டவர். இவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்குதா? ஏற்றத்தாழ்வு பார்த்தால் அவர் முஸ்லிமே அல்ல, இஸ்லாம் என்னும் வளையத்தை தன் கழுத்தை விட்டும் கலட்டி விட்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கிடையாது, நிறத்தால் ஏற்றத்தாழ்வு கிடையாது, மொழியால் ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், சில ஊர்கள்ல பார்த்தா அப்படின்னா, உனக்கு உருது தெரியலன்னா நீ முஸ்லீமே இல்ல அப்படிம்பாங்க. எதையெல்லாம் பார்த்து சொல்லி இருக்கிறாங்க. பரவாயில்லைங்க, அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல போனா யாரு முஸ்லீம் யார் முஸ்லீம் அல்ல, முகத்திரையெல்லாம் கிழிக்கப்படும் அப்படின்ற அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றா? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே சிறந்தவர் யார் என்று சொன்னால், உங்களில் யார் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுகிறாரோ அவர் உருது பாஷை பேசட்டும், ஹிந்தி பேசட்டும், தமிழ் பேசட்டும், ஆங்கிலம் பேசட்டும், அரபு மொழியை பேசட்டும், கன்னட பாஷையை பேசட்டும், எந்த பாஷை வேணாலும் பேசட்டும், ஒண்ணும் பேசாம ஊமையா கூட இருக்கட்டும், அல்லாஹ்வை பயப்படுறாரா அவர் தான் அல்லாஹ்விடத்தில் சங்கையானவர். இந்த உலகத்துல ஆங்கிலம் பேசினா போடணும், என் புள்ள ஆங்கிலம் பேசிட்டானே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில இவன் ஆங்கிலம் பேசுறதுனால நீ சொர்க்கத்துக்கு போடா, நீ தமிழ் பேசுற நீ நரகத்துக்கு போ. இந்த அரசாங்கம் சொல்லுதுல ஹிந்தி படிங்க, ஹிந்தி படிங்க, ஹிந்தி படிச்சா உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படிங்கிறாங்கல்ல. ஹிந்தி பேசுறவங்க தமிழ்நாட்டில் வந்து கூட்டியை செலுத்திட்டு இருக்கிறான், பஞ்சு மிட்டாய் வித்துக்கிட்டு இருக்கிறான், பானிபூரி எடுத்துக்கிட்டு இருக்கிறான், பலூன் வித்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஹிந்தி பாஷை தெரிஞ்ச உயர் பதவினா பானிபூரி விற்கிறது உயர் பதவியா? குல்டி ஐஸ் விற்கிறது உயர்ந்த பதவியா? அப்ப மொழியை கொண்டு ஏற்றத்தாழ்வு கிடையாது, நிறத்தை கொண்டு ஏற்றத்தாழ்வு கிடையாது. இதையெல்லாம் நீங்கள் பார்ப்பது கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப இஸ்லாத்துல வந்து பிறப்பால், மொழியால், நிறத்தால் ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது. குறிப்பா சொல்வதாக இருந்தா இஸ்லாத்துல வந்து பிரிவுகளே கிடையாது, எல்லாருமே முஸ்லிம்கள் தான். நாம தான் ஷாஃபி, ஹனபி, அம்பலி, மாலிகி, ராவுத்தரி, சாயிபு, லெப்ட, வேற என்ன இருக்குது, என்னமெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். இந்த பிரிவுகள் இஸ்லாத்தின் அடிப்படையில நிச்சயமாக கிடையாது. குர்ஆன்ல எங்கேயாவது ராவுத்தரே சாயிபுவாரே அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா? உருது பேசக்கூடிய முஸ்லிம்களே உங்களுக்கு இந்த சட்டம், தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களே உங்களுக்கு இந்த சட்டம் எங்கேயாவது அல்லாஹ் சொல்றானா? நாம தான் பிரிச்சு வச்சிருக்கிறோம்.
இஸ்லாத்துல பற்று இருக்க வேண்டியதே தவிர வெறி இருப்பது கூடாது. வெறித்தனமாக நடந்தால் அதுக்கு பேர் தான் பாசிசம். இஸ்லாத்துல பாசிசத்திற்கு ஒரு புள்ளியில் நிலவரவிற்கு கூட இடம் கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, ஒரே ஒரு செய்தியை பாருங்க. இஸ்லாத்துல மட்டும்தான் சகோதரத்துவம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். 49வது அத்தியாயத்தில் சூரத்துல் குஜராத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா. உலகத்தில் வாழக்கூடிய மூமின்கள் யாராக இருந்தாலும் எல்லோருமே சகோதரர்கள். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நாடும் அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியரும் நாங்க சகோதரர்கள். நாம சகோதரர்கள், பெண்கள் எல்லாம் சகோதரிகள். இந்த சகோதரத்துவம் இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மதங்களையும் பார்க்க முடியாது. மதத்தின் பெயரால் ஒன்றுபட்டாலும் ஜாதியில பிரிஞ்சிருவாங்க. இன்னைக்கு நாம அப்படிதான் நம்மள சில பேரு இஸ்லாத்தை விளங்காமல் ஷாபி பள்ளிவாசல், ஹனபி பள்ளிவாசல், ஹம்பலி பள்ளிவாசல், இது உருது பள்ளிவாசல், தமிழ் பள்ளிவாசல், நீ இங்க வராத நான் அங்க வர மாட்டேன், வெறித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. யாரும் எந்த பள்ளிவாசலுக்கும் தாராளமாக செல்லலாம். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்விற்கு சொந்தம். அண்ணல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு மட்டும் சொந்தம். அல்லாஹ்விற்கு சொந்தமான இல்லத்திற்கு நீ வரணும் நீ வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவம் உண்டாகுவதற்கு பல வழிமுறைகளை சொன்னார்கள். அது ஒரு 5 மட்டும் நான் சுருக்கமா சொல்றேன். ஒண்ணு என்ன அப்படின்னா ரத்து சலாம். ஒரு முஸ்லீம் நமக்கு சலாம் சொன்னார் அப்படின்னா இவர் யாரு? இவர் உருது பேசுறவரா, தமிழ் பேசுறவரா, எந்த மாநிலத்தை சார்ந்தவர், எந்த ஊரை சார்ந்தவர், பணக்காரனா, ஏழையா, ஜுப்பா போட்டிருக்காரா, சட்டை போட்டிருக்காரா, இதையெல்லாம் பார்ப்பது கூடாது. சலாம் சொல்றாரா, பதில் சொல்வது வாஜிப். பதில் சொல்றதுனால உடனே அவர் நம்மகிட்ட பேச்சு கொடுப்பாரு, சகோதரத்துவம் நமக்கு மலரும். அதனால சலாம் சொல்றது சுன்னத்து, பதில் சொல்றது வாஜிப். ஒருத்தன் பதில் சொல்லலனா அவன் அல்லாஹ்வினால் தண்டிக்கப்படுவான் என்பதை பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். இரண்டாவது என்ன அப்படின்னா இயாதத்துல் மரீத், நோயாளிகளை நலம் விசாரித்தல். முஸ்லிம்களாக இருக்கட்டும், இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், வேறு வேறு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவங்க நோயாளியா நாம சந்திக்க வேண்டும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். இரண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா இத்திபாவு ஜனாயிஸ், இறந்தவர் உடலை சுமந்து செல்லப்பட்டால் அது இஸ்லாமிய உடலாக இருக்கட்டும், ஜனாசாவாக இருக்கட்டும், ஹிந்து ஜனாசாவாக இருக்கட்டும், கிறிஸ்தவ ஜனாசாவாக இருக்கட்டும், அதை நாம் பின்தொடர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது, எழுந்திருந்து மரியாதை செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்காக வேண்டி தனக்காக வேண்டி மத்தவங்க எழுந்திருக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் ஒரு சபைக்கு வராங்க, சஹாபாக்கள் எழுந்து நிக்கிறாங்க. என்ன அந்நியர்கள் எழுந்து நிக்கிற மாதிரி எழுந்து மரியாதை தாருங்க, உட்காருங்க கீழே, நான் ஒரு அரசன் தான் கிடையாது, நான் ஒரு மனிதன், அவ்வளவுதான், எழுந்து நின்றெல்லாம் மரியாதை செய்யக்கூடாது என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா போகும்போது எழுந்து நின்று மரியாதை செய்வார்கள். ஏன்னா மலக்குகள்லாம் கூட வருவாங்க, அவங்களுக்கு மரியாதை. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், அது யூதருடைய ஜனாசா, அவன் மனுஷன் கிடையாதா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவனும் ஒரு மனுஷன் தானப்பா, எனவே அவனுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாலாவது என்ன அப்படின்னா இஜாபத்து தஅவா. ஒருத்தர் நம்மளை அழைச்சார் அப்படின்னா அவர் அழைப்பிற்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாங்கன்னா, ஒருத்தர் நம்மளை விருந்துக்கு கூப்பிடுறாரு, அந்த விருந்திலே கலந்து கொள்ள வேண்டும். ஆனா அது வேற மாதிரி ஐட்டமா இருக்கக்கூடாது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஐட்டமா இருக்கணும். வேற மாதிரி கறியை வச்சுட்டு கூப்பிட்டா, சரக்க வச்சுட்டு கோட்டை வச்சுட்டு குடிக்க வாங்கன்னு கூப்பிடுதா, தொப்பியை கழிட்டு ஓடிடக்கூடாது, அதுல கூடாது. மார்க்கம் எதை அனுமதிக்கிறதோ அந்த தாவாவிற்கு விருந்திற்கு அழைக்கப்பட்டால் தாராளமாக செல்லலாம். வலிமா இருக்கிற வலிமா விருந்து சுன்னத். திருமணத்திற்கு பின்னால மணமகன் சார்பாக கொடுக்கப்படுகின்ற விருது தான் வலிமா விருந்து. வலிமாவுக்கு ஒருவர் அழைக்கப்பட்டால் அந்த வலிமாவோட கலந்து கொள்ள வேண்டும். சரி, வலிமாவுக்கு நம்ம போறோம், அங்க பாட்டு கச்சேரி நடக்குன்னு வச்சுக்கிடுவோம், உள்ள போவே கூட
திரும்பி வந்துடுறோம். ஏன்னா இசை என்பது மார்க்கத்தில் ஹராம். நீ வைக்கிறது வலிமா சுன்னத்து. அங்க என்ன நடக்குதுங்க? சில இடங்கள ரிக்கா டான்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. மேடையில் ஏறி வயதுக்கு வந்த ஆண்களும் பெண்களும் ஆடல் பாடல் செய்யக்கூடிய ஒரு காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோமே. அந்த மாதிரி தாவாவிற்கு நாம் செல்வது கூடாது. அஞ்சாவதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு தஷ்மீத்துல் ஆதிஸ், ஒருத்தர் தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வாரே, ஆனால் அவருக்கு யர்ஹமுக்கல்லாஹ் என்று நாம் பதில் சொல்ல வேண்டும். இவர் தெரிஞ்சவரா தெரியாதவரா, நம்ம மாநிலத்தை சார்ந்தவரா, நம்ம பாசையை பேசக்கூடியவரா, அடுத்த ஊர் இருக்காரா, ஜுப்பா போட்டிருக்காரா, தாடி வச்சிருக்காரு, அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டான்ல, அப்ப ஒரு முஸ்லிமா தான் இருப்பான். அப்ப அவருக்கு நாம என்ன செய்யணும்? யர்ஹமுக்கல்லாஹ் அப்படிங்கணும். அதுக்கு தும்பல் போட்டவரை என்ன சொல்லணும்? யஹ்தீகல்லாஹ், அல்லாஹ் உன்னை நேரான பாதையின் பக்கம் சேர்த்து வைப்பானாக அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கேட்டதின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.